கோபம் வருமா? வரட்டும். எந்த இடத்துல கோபம் வரணுமோ அந்த இடத்துல கோபம் வரணுங்க. அப்படி வந்தால் தான் உண்மையிலே நம்ம மனுஷன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதே இது சில நேரம் நம்ம கோபமே படக்கூடாத இடத்துல அடிக்கடி கோபத்தை பட்டுக்கிட்டு அந்த கோபத்தினால உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்கிற வேண்டாம். அந்த கோபத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது. எதுக்கெடுத்தாலும் அடிக்கடி நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அந்த கோபத்துக்கு ஏதாவது மரியாதை இருக்குமா? மதிப்பும் கிடையாது. அதனால் ஏன் கோவப்படுறான், எதுக்கு கோவப்படுறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு தயவு செஞ்சு கோவப்படுங்க. சில பேர் நம்மளை வந்து ரொம்ப சீட் பண்ணியிருப்பாங்க, நம்மளை ரொம்ப கோவப்படுத்துகிற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விடுவாங்க. அந்த பர்சன் நம்மளுக்கு உண்மையிலேயே வேல்யூபிள் பர்சனான்னு பாருங்கள். இவங்களால கோபம் பட்டால் அதனால் நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு பாருங்கள். பிரயோஜனம் இல்லைம்மா, தயவு செஞ்சு தூக்கி விட்டு தரலைங்க. எதுக்காக? அந்த நபருக்காக நீங்கள் கோவப்பட்டு நீங்கள் உங்களுக்கு உள்ள டிப்ரெஷனை ஏற்படுத்திக்கிறீங்க. வேண்டாங்க, விட்டுருங்க அப்படியே. ஆனால் சில நேரம் நீங்கள் கோவப்பட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக கோவப்படணும். அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? அம்மாஞ்சி மாதிரி ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி அப்படியே கோவப்படாமல் உக்காந்து பின்னாடி கோவப்பட வேண்டிய இடத்துல அந்நேரம் ஏன்டா அன்னைக்கு கோவப்படலை அப்படின்னு சொல்லி யோசிச்சிடக்கூடாது உங்கள் லைஃப்பில். அதனால் கோவப்படுற இடத்துல கோவப்படுங்க, கோவப்படாத இடத்துல கோவப்பட வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கோவப்பட்டு வீணான டிப்ரெஷன்களே நம்ம கொண்டுட்டு வந்துக்கிற வேண்டாம். அதனால் நம்ம நோய்வாய்ப்பற்றவும் வேண்டாம். இதனால் நம்ம ஒரு நாள் முழுசும் டென்ஷனாக அலையவும் வேண்டாம். ஆமாம். ஏன்னா சில நபர்கள் வந்து நம்மளுக்கு கோபத்தை உருவாக்குறதுக்காகவே பேசுவாங்க. சில பேர் நம்மளுக்கு கோபத்தை அப்படி உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் செய்கிற செயல் அப்படி நம்மளுக்கு கோவம் தரும். சில பேரை பார்த்தாலே கோவம் வருங்க. சில பேரை வந்து ஏன்டா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் அவ்வளோ கோவம் வருங்க. சில பேரை பார்க்க முடியலேன்னு நம்மளுக்கு நம்ம மேலே நம்மளே கோவப்பட்டுப்போம். இந்த மாதிரி எத்தனை ரகத்தில் கோவத்திலே இருக்குது. இதில் நீங்கள் எந்த ரகம் அப்படின்னு தெரியல. எல்லா கோபத்தையும் அந்த வேல்யூபிள் கோபமா அப்படின்னு பாருங்கள். அந்த கோபம் அப்படின்னா அந்த கோபத்தை கொஞ்சம் உப்பு காரம் மசாலா போட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது தேவையே இல்லாத கோபமா தயவு செஞ்சு தூக்கி அப்படியே ஒன்றும் இல்லாமல் அதை தூக்கி குழி தோண்டி புதைச்சிருங்க. இதுதான் நான் சொல்ல வேண்டிய கருத்து. கோபத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு எதுவுமே அளவை தாண்டின அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு மாதிரி கோபமும் எவ்வளோ படணுமோ அதே சதவீதத்தில் அதே பர்சன்டேஜில் நீங்கள் பட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதனால் கோபப்படுங்க, அது தேவைன்னா படுங்க, தேவையில்லாத கோபத்தை தேவைப்படாமல் படாதீங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.